கல்யாணத்துக்கு இன்னும் 10 நாள் தான் இருக்கு. ஆனா அதுக்குள்ள என்னென்னமோ நடந்து போச்சு. இன்னமும் நீ எனக்கு என்ன வேணுங்கிறத சொல்லி. உங்களுக்கு என்ன வேணும்னு எனக்கு எப்படி தெரியும்? இப்போ அவன் எங்க இருக்கான்? தெரியாது. அவன் தப்பு செஞ்சிருக்க மாட்டான்னு நீ நம்புறியா? அவரோட ஒரே தகுதி நல்லவனா இருக்கிறது மட்டும்தான். அப்படின்னா நீ உண்மையை சொன்னா மட்டும்தான் என்னால அவனை காப்பாற்ற முடியும். நான் உண்மையை சொன்னா நீங்க அவரை காப்பாத்துவீங்களா? நிச்சயமா சொல்லு. அப்ப நான் எதுக்கு போய் சொல்லணும்? சத்தியமா எனக்கு தெரியாது. இது நல்லா இருக்கும். இது என்ன பிரைஸ்? 395. ஓகே. ஹலோ, எங்க இருக்கீங்க? சரி வரேன். ஏய் அழகு, எங்க போற? எப்படி இருக்கீங்க? போலீஸ் வந்து விசாரிச்சாங்க. நினைச்சேன். நீ என்ன சொன்ன? தெரிஞ்சதை சொன்னேன். ஏன் இப்படி ஆச்சு? அன்னைக்கு ராத்திரி வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஏய், என்னடா இந்த நேரத்துல போன போட்டு வர சொல்லிருக்க? யாரும் பார்த்தா சந்தேகப்பட மாட்டாங்க? தெரியாதா மாப்ள, வேற வழி இல்ல, அதான் வர சொன்னேன். அவர் தான் எங்க மாமா. பழனிக்கு போயிட்டு வர வழியில பஸ்லயே சாவியை தொலைச்சுட்டாங்க. லூசுப்பா, வர்ற வழியில பஸ்ல பைய விட்டுட்டு வந்துட்டா. எனக்கே தெரியாம எங்க வந்தாங்க இந்த மாமா வத்தையும். எல்லாம் தூரத்து சொந்தம்டா. காசு பணம் உள்ளவன் நம்மள மதிக்கிறேன். இன்னைக்கு நம்ம அவங்களுக்கு தேவை. சாவியை தொலைச்சுட்டோம்னு போன் போட்டாங்க. அதான் நானும் வேற வழி இல்லாம உனக்கு போன் போட்டேன். சரி நீ கிளம்பு, காலைல பேசு. ஏன் நீ வரலையா? நீ கிளம்பு, பேசிட்டு காலைல பார்ப்போம். சரி.
ஏய் சாரங்கா, என்ன இந்த பக்கம்? ஒரு வேலையை வந்தானே. சரி சரி, பார்த்து போ. காலையில கடைக்கு போகும்போது எங்கேயோ ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு மனசுக்குள்ள ஒரு உறுத்தல் இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்ப கூட ஆனந்த மேல எனக்கு எந்த சந்தேகமும் வரல. ஆனந்தம் வந்தானடா? ஆனந்தனுக்கு ஃபோன் பண்ண, அவன் ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல இருந்துச்சு. மறுபடியும் அந்த வீட்டை போய் பார்க்கலாம்னு போனேன். அப்போ ஒருத்தர் லிஃப்ட் கேட்டு என் வண்டியில ஏறினார். ஆனா அவரும் அந்த வீட்டுக்கே வருவார்னு நான் எதிர்பார்க்கல. என்னாச்சு? கடன் பிரச்சனை சார். பணம் கொடுத்தவன் காலைல வந்து மிரட்டி போயிருக்கான். கொடுத்துலான்னு பணத்தெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாரு. அவர் நேரம் நம்ம தெரியல, நேற்று நைட்டே யாரோ பணத்தெல்லாம் கிளம்பி போயிட்டாங்க. ஆண்டுட்டு செத்து போயிட்டாரு. பணபாவி பயலே, என் புருஷ உசுரை கொண்டு விட்டு இங்க வந்து நிக்கிறியா? நீ உருப்பிடுவியா? நேசமாவே எங்க பணம் காணாம போயிருச்சு. என்னையும் என் பிள்ளையும் ரோட்ல நிறுத்திட்டியே, நீ நல்லா இருப்பியாடா? எங்க பணம் காணாம போயிருச்சுன்னு சொன்னமே நீ கேட்டியாடா? இப்ப என் உசுறு போயிருச்சு. அந்த வீட்டுக்கு போய் பார்த்தப்போ நான் ராத்திரி பார்த்த யாருமே அங்க இல்ல. எல்லாமே புதுசா இருந்துச்சு. அப்பதான் எனக்கு பயம் வந்தது. தெரியாத மாதிரி கேக்குறீங்க. அப்ப பணம் கொடுத்தா நீதானா? கொடுத்த காசை தான் சார் நான் கேட்டேன். அதுக்கு அவன் செத்தா நான் என்ன சார் பண்றது? தப்பு பண்ணது யாரு? நானா, அந்த வட்டிக்காரனா? யாரால அந்த மனுஷன் செத்தாரு தெரியல. நிச்சயமா நானும் ஒரு காரணம். இனி என்ன பண்ண போறீங்க? மனசு உறுத்திக்கிட்டே இருக்கு. அந்த அம்மாவுடைய அழுகையும் சாபமும் இன்னும் எனக்குள்ள கேட்டுக்கிட்டே இருக்கு. அந்த பணம் அவங்களுக்கு போய் சேரணும். அழகு பெரிய பிடிச்சு அவனை தேடின. ஆனந்த வழக்கமா போற இடத்துக்கெல்லாம் போய் விசாரிச்சேன். யாருக்கும் எதுவும் தெரியல. என்ன பண்றதுன்னு தெரியாம வீட்டுக்கு போனேன். அங்க போலீஸ் இருந்தாங்க. அப்பதான் அப்பா கிட்ட இருந்து போன் வந்துச்சு. நான் எடுக்கல. என்னால வீட்டுக்கு எந்த பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு நான் வீட்டுக்கு போகல. ஹலோ, நான் தான். எங்கடா இருக்க? நான் சொல்றத கேளு. எங்கடா இருக்க? தெரிஞ்சு என்ன செய்ய போற? போலீஸ்கார வேலை நீ பார்க்க போறியா? வேணாண்டா. வேணும்டா. எனக்கு நிறைய பணம் வேணும், அதான் எடுத்துக்கிட்டேன். நம்ப முடியல. என்னால கூட தான் நம்ப முடியல. என்ன பண்றது? நடந்து போச்சு. இப்படி மாறிட்டியாடா? மாறிட்டேன், விடு. இப்ப உனக்கு எவ்வளவு பணம் வேணும்? கூட்டு சக்கரியா? நீ செஞ்ச வேலைக்கு பங்கு தரேங்கிற. என்னையும் உன்ன மாதிரி நினைச்சிட்ட பத்தியா? நினைச்சேன் நீ இதத்தான் சொல்லுவேன்னு. பரவாயில்ல, விட்டு. நீயாவது மாறாம இருக்க, சந்தோஷம் தான். வச்சிரவா? எவ்வளவு தருவ? தப்பு பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டா யோசிக்க கூடாது. ரொம்ப யோசிக்க.
புரியுது நீ எங்க வர்றேன்னு. என் பின்னால வராத, வச்சிரவா. ஹலோ, ஆறுமுகம் ஒரு வேலை ஏறுதுண்ணே, யார்கிட்ட சொல்றது? ஆறுமுகம் இங்க வா, இங்க வா. வாடா. நீங்க வா. என்னடா பண்றது? ஒன்றும் புரியல. வேதகிரி அண்ணன்ட்ட நான் பேசி பார்க்கவா? அவர்கிட்ட பேசி என்ன பண்ண? அவர் நீதி நேர்மன் சொல்லி போலீஸ்ல சரண்டர் ஆக சொல்லுவாரு. இரு, நான் பேசி பார்க்கறேன், என்ன சொல்றாருன்னு கேட்பேன். ஏய், அவன் என்னடா நினைச்சிட்டு இருக்கான்? ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டேங்கிறான். ஒழுங்கா போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து சரண்டர் ஆக சொல்லு. அவன் மேல எந்த தப்பும் இல்லைண்ணே. தப்பு இல்லைல்ல? அப்ப வர சொல்லு. இப்ப அவன் எங்கடா இருக்கான்? எனக்கு தெரியாதுண்ணே. பொய் சொல்ற. ஓட ஓட பிரச்சனை தான். நான் இருக்கேன்ல, தைரியமா வர சொல்லு. உன்னை சரண்டரா தாண்டா சொல்றாரு. இல்லடா, ஒருவேளை ஆனந்த மாட்டலன்னு வச்சுக்க, போலீஸ் என்ன விட மாட்டாங்க. இப்போ என்ன பண்றது? நான் அவன் வீட்டில் போய் பார்க்குறேன். நீ நம்ம பசங்களை விட்டு அவன் வேற எங்கே இருக்கான்னு தேட சொல்லு. இப்போதைக்கு வீட்டில் ஒன்றும் சொல்ல வேணாம், பயந்துருவாங்க.